நமஸ்காரம். 1000 நாமங்கள் 1000 கதைகள் 279வது திருநாமம் ரித்தாய நமக. பொதுவாக ஒரு பெண்ணை ஒரு மாப்பிள்ளைக்கு மனம் முடித்து வைக்கையில் மகாவிஷ்ணு ஸ்வரூபாய அஸ்மைவராய திருமாலின் வடிவினராய் இருக்கும் இந்த மாப்பிள்ளைக்கு என் பெண்ணை மனம் முடித்து தருகிறேன் என்று பெண்ணின் தந்தை சொல்ல வேண்டும் என்று வேதங்கள் கூறுகின்றன. ஏனெனில் ஜீவாத்மாக்கள் எடுத்துக்கொள்ளும் உடல் ஆண் உடலாகவோ அல்லது பெண் உடலாகவோ இருந்தாலும் அனைத்து இயற்கையில் பெண் போன்றவர்கள் என்றும் பரமாத்மாவான இறைவனே ஆண் என்றும் ஆணாகி அந்த பரமாத்மாவுக்கு ஜீவாத்மாக்கள் அனைவரும் மனைவிகள் என்றும் ஒரு மரபு உள்ளது. எனவே ஆணாகிய இறைவனின் ஸ்தானத்தில் இருப்பவராக மாப்பிள்ளையை கருதி அவருக்கு பெண்ணை மனம் முடித்து தருமாறு வேதங்கள் விதிக்கின்றன. எனினும் கும்பகோணத்தில் இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நாச்சியார் கோவில் என்னும் திருத்தலத்தில் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்து வந்த மேதாவி முனிவரோ நாம் ஏன் யாரோ ஒரு சாதாரண மாப்பிள்ளையை தேடி பிடித்து அவரை திருமாலின் ஸ்தானத்தில் அமர்த்தி பெண் கொடுக்க வேண்டும்? நேரடியாக அந்த திருமாலையே நமக்கு மருமகனாக ஆக்கி கொண்டால் நன்றாக இருக்குமே என்று சிந்தித்து திருமாலே தனக்கு மருமகனாக வரவேண்டும் என்று பிரார்த்தித்து தவம் புரிந்தார். அவரது தவத்தை கண்டு உகந்த மகாலட்சுமி திருமாலிடம் சொல்லிக் கொள்ளாமல் வைகுண்டத்தில் இருந்து புறப்பட்டு நாச்சியார் கோவிலில் ஒரு வஞ்சுள மரத்தின் கீழே அவதாரம் செய்தாள். அவளை கண்டெடுத்த மேதாவி முனிவர் வஞ்சுள மரத்தின் கீழ் தோன்றி அவளுக்கு வஞ்சுளவல்லி என்று பெயர் இட்டு வளர்த்து வந்தார். இந்நிலையில் வைகுண்டத்தில் லக்ஷ்மியை காணாமல் திருமாலும் அவரின் திருத்தொண்டர்களும் தேடத் தொடங்கினார்கள். அதிவேகமாக பறக்கும் ஆற்றல் பெற்றவராக கருடன் விளங்குவதால் பூமிக்கு சென்று லக்ஷ்மி தேவியை தேடும் பொறுப்பை கருடனிடம் ஒப்படைத்தார் திருமால். நாச்சியார் கோவிலில் வஞ்சுளவல்லி என்னும் பெயரில் லக்ஷ்மி அவதரித்திருப்பதை கண்டறிந்த கருடன் திருமாலிடம் அச்செய்தியை தெரிவித்தார். திருமகளை மீண்டும் அடைய விழைந்த திருமால் வாசுதேவன், பிரத்யும்னன், அனிருத்தன், புருஷோத்தமன், சங்கர்ஷணன் ஆகிய 5 பிரம்மச்சாரிகளாக வடிவம் கொண்டு நாச்சியார் கோவிலில் உள்ள மேதாவி முனிவரின் ஆசிரமத்துக்கு சென்றார். அந்த 5 மேதாவியும் வஞ்சுளவல்லியும் விருந்து பரமாறினார்கள். கையலம்பும் நேரத்தில் வஞ்சுளவல்லியின் கரத்தை பற்றி இழுத்தார் வாசுதேவன். அப்பா என்று வஞ்சுளவல்லி கதற கோபம் கொண்ட மேதாவி முனிவர் வாசுதேவனுக்கு சாபம் கொடுக்க பார்த்தார். கோபத்துடன் மேதாவி வருவதைக் கண்டு நடுங்கிய வாசுதேவன் தான் திருமால் என்பதை மேதாவிக்கு காட்டினால் மட்டுமே அவரது சாபத்திலிருந்து தப்பிக்க முடியும் என்று உணர்ந்தார். எனவே திருமாலுக்குரிய அடையாளங்களாகிய சங்கு சக்கரங்களை கையில் பிடித்து காட்டினார். அதை கண்டவுடன் தனது ஆசையை நிறைவேற்ற திருமாலே வந்துள்ளார் என்பதை உணர்ந்த மேதாவி முனிவர் வஞ்சுளவல்லியை வாசுதேவனுக்கு மனம் முடித்து தந்தார். அப்போது லக்ஷ்மியாக மேதாவி முனிவருக்கு காட்சியளித்த வஞ்சுளவல்லி, தந்தையே, உங்களது சாபத்துக்கு பயந்து சங்கு சக்கரத்தை தூக்கி பிடித்த இவர் என்றும் இந்த திருத்தலத்தில் சங்கு சக்கரங்களை தூக்கி பிடித்தபடி என்னுடன் குடிக்கொண்டிருப்பார் என்று கூறினாள். மேதாவியோ, சாதாரண மனிதனான அடியேனின் சாபம் இறைவனான அவரை என்ன செய்துவிட முடியும்? அவர் எதற்காக என் சாபத்தை குறித்து அஞ்ச வேண்டும் என்று கேட்டார். வஞ்சுளவல்லி, உண்மைத்தான், யாருடைய சாபமும் அவரை எதுவும் செய்யாது. அவர் எப்போதுமே பூரணமானவர். எனினும் தன் பக்தர்களின் வாக்கு பொய்த்துவிடக்கூடாது என்று நினைப்பவர் அவர். அதனால் உங்களது வாக்கை மெய்ப்பிப்பதற்காக நீங்கள் சாபமே கொடுத்தாலும் அவர் ஏற்றுக்கொள்வார். அவ்வாறு பக்தர்களுக்கு கட்டுப்பட்டவராய் அவர் இருப்பதால் தான் அவரது குணங்கள் அனைத்தும் முழுமை பெறுகின்றன. அதற்கு சான்றாக பக்தரான உங்களது வாக்குக்கு முக்கியத்துவம் அளித்து அவர் தாங்கி பிடித்த சங்கு சக்கரங்களை என்றென்றுக்கும் தாங்கி பிடித்த நிலையிலேயே இத்திருத்தலத்தில் காட்சி தருவார் என்று விளக்கினார். அத்தகைய முழுமையான குணங்களோடு நாச்சியார் கோவிலில் திருமால் விளங்குவதால் தான் அவருக்கு நரையூர் நம்பி என்று திருப்பெயர் ஏற்பட்டுள்ளது. நம்பி என்றால் அனைத்து குணங்களும் பரிபூர்ணமாக நிறைந்தவர் என்று பொருள். அவ்வாறு பரிபூர்ணமாக நிறைந்திருப்பவரை வடமொழியில் ரித்த என்று அழைப்பார்கள். அதுவே சகஸ்ரநாமத்தின் 279வது திருநாமம்.
ரித்தாய நமக என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்களுக்கு வாழ்வில் அனைத்து செல்வங்களும் பரிபூர்ணமாக நிறையும்படி திருமால் அருள் புரிவார். நாராயண நாராயண.